சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் நாங்கள் பார்க்கின்ற விடயம் 13வது நாளில் ஈரான் இஸ்ரேல் அமெரிக்க மோதல் எந்த கட்டத்தை எட்டியிருக்கின்றது என்பது தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். இதுவரை நீ அடித்தால் நான் அடிப்பேன் என்ற பல்லடி அரசியலை மட்டுமே பார்த்து வந்த உலகிற்கு ஈரானின் புதிய தொடர்ச்சியான தாக்குதல் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. இந்த காணொளி ஈரான் இஸ்ரேல் அமெரிக்க மோதலின் 13ஆம் நாளில் போர்க்களத்தில் சிதறும் ஏவுகணைகள் முதல் சர்வதேச சந்தையில் எழுகின்ற கச்சா எண்ணெய் விலை வரையில் இந்த போரின் அனைத்து பரிமாணங்களையும் ஆழமாக அலசுகின்றது. வாங்க காணொளிக்குள் போகலாம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வாஷிங்டனில் செய்தியாளர்களை சந்தித்த போது ஈரானில் தாக்குவதற்கு இனி எதுவும் மிஞ்சவில்லை, அனைத்தையும் அழித்து விட்டோம் என்று ஒரு கருத்தை கூறியிருந்தார். ஆனால் யதார்த்தத்தை பார்த்தால் வேறாக இருக்கின்றது. அமெரிக்க ராணுவம் இதுவரையில் ஈரானின் 5500 இலக்குகளை தாக்கியுள்ளதாக கூறுகின்றது. குறிப்பாக ஈரானின் ஆபரேஷன் ரைசிங் லயன் மூலம் அணுசக்தி தளங்களை அழைத்து விட்டதாக இஸ்ரேல் கூறுகின்றது. ஆனால் ஈரான் பல தசாப்தங்களாக தயாரித்த ஏவுகணை நகரங்கள் பாறைகளுக்கு அடியில் நூற்றுக்கணக்கான மீட்டர் ஆழத்தில் பதுங்கியுள்ளதாகவே கூறப்படுகின்றது. அமெரிக்காவின் பங்கர் பஸ்டர் குண்டுகளே திணறும் வகையில் இந்த நுழைவாயில்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ட்ரம்பின் கருத்துக்கு பதிலடி கொடுத்துள்ள ஈரான், நீங்கள் மேற்பரப்பில் உள்ள கட்டிடங்களை அழித்திருக்கலாம், ஆனால் எங்களின் உண்மையான பலம் பூமிக்கு அடியில் தான் உள்ளது. யுத்தம் இப்போதான் ஆரம்பமாகின்றது என்று எச்சரித்துள்ளது. அமெரிக்க முன்னாள் ஆலோசகர் ரிச்சர்ட் ஹாஸ் எச்சரித்தபடி ராணுவ ரீதியாக சில இடங்களை அழிப்பது எளிது, ஆனால் வியூக ரீதியாக ஈரானை தோற்கடிப்பது அமெரிக்காவிற்கு இயலாத ஒன்றாகவே மாறி வருகின்றது. இந்த போரின் 11வது நாளில் இஸ்ரேல் சந்தித்த சேதங்கள் அந்த நாட்டு வரலாற்றில் ஒரு பெரிய கரம்புள்ளியாக மாறியிருக்கின்றது. ஜெருசலேம் போஸ்ட் வெளியிட்ட புள்ளி விவரங்கள் அதிர வைத்திருக்கின்றன. 11 நாட்களில் மட்டும் இஸ்ரேலிய குடிமக்கள் தங்களுடைய சொத்து இழப்புகளுக்காக 9000க்கும் மேற்பட்ட புகார்களை அளித்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 6586 இஸ்ரேலிய கட்டடங்கள், 1044 வணிக உபகரணங்கள், 1485 வாகனங்கள் சேதமடைந்திருக்கின்றன. கடந்த 2025 ஜூன் போரில் ஈரான் கிட்டத்தட்ட 1600 ஏவுகணைகளை ஏவியது. ஆனால் இந்த முறை வரும் 600 ஏவுகணைகளையே ஏவி இருக்கிறது. அப்படியிருந்தும் சேதம் ஏன் அதிகம் என்ற கேள்வி எழுந்தது. இதற்கு காரணம் ஈரான் பயன்படுத்துகின்ற தடை செய்யப்பட்ட கிளஸ்டர் குண்டுகள் காரணமாகும். ஒரே ஏவுகணை வானில் வெடித்து நூற்றுக்கணக்கான சிறு குண்டுகளாக சிதறி ஒரு பெரிய பரப்பளவையே தரைமட்டமாக்குகின்றது. ஹாலண்ட் மற்றும் ஃபேட்ஜாம் பகுதிகள் இந்த குண்டுகள் விழுந்த போது எழுந்த மரண ஓலம் இன்னும் அடங்கவில்லை. இஸ்ரேல் முழுவதும் 42,000 முறை எச்சரிக்கை ஒலிகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. நிலைமையை சமாளிக்க நெதன்யாகு பல பில்லியன் செக்கல்களை ராணுவ பட்ஜெட்டிற்கு ஒதுக்கியுள்ளார். நாம் ஒரு கொடிய எதிரியுடன் போராடுகின்றோம், இதற்கு பெருமளவிலான பணம் தேவை என்று அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். அடுத்து உலக பொருளாதாரத்தின் கழுத்து என்று அழைக்கப்படுகின்ற ஹார்மோஸ் நீரிணை இப்போது ஈரானின் முழு கட்டுப்பாட்டில் உள்ளது. நீங்கள் என்னதான் செய்தாலும் ஒரு பெரல் எண்ணெய் $2000 வரை எட்டும் என்று ஈரான் விடுத்த எச்சரிக்கை உலக நாடுகளை பீதியில் ஆழ்த்தியுள்ளது. 32 நாடுகள் தங்களுடைய அவசர இருப்பில் இருந்த 400 மில்லியன் பீப்பாய் எண்ணெயை வெளியேற்றியும் விலையை குறைக்க முடியவில்லை. இதில் ஆச்சரியமான விடயம் என்னவென்றால், இந்தியா தன்னுடைய இருப்பை வெளியிட மறுத்துவிட்டது. நாங்கள் நீரிணையை மூட வேண்டிய அவசியமில்லை, ஆனால் அமெரிக்காவுக்கோ இஸ்ரேலுக்கோ செல்கின்ற 1 லிட்டர் எண்ணெய் கூட இதன் வழியாக செல்ல விட மாட்டோம் என்று ஈரான் அறிவித்துள்ளது. ஒருவேளை இந்த பாதை இன்னும் ஒரு வாரம் மூடப்பட்டிருந்தால் உலகளவில் எரிசக்தி பஞ்சம் ஏற்படும் என்று நிபுணர்கள் அஞ்சுகின்றார்கள். போரை நிறுத்த துடிக்கின்ற சர்வதேச நிபுணர்களுக்கு ஈரான் ஒரு தெளிவான சிவப்பு கோட்டை வரைந்துள்ளது. போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு ஈரான் 3 கட்டாய நிபந்தனைகளை விதித்திருக்கின்றது. 1, சர்வதேச உறுதிமொழி. இனி ஈரான் மீது அமெரிக்கா ஒருபோதும் தாக்குதல் நடத்தாது என்பதற்கு சர்வதேச அளவில் சரிபார்க்கக்கூடிய உறுதிமொழி தேவை. 2வது, அணுசக்தி அங்கீகாரம். ஈரானின் உள்நாட்டு அணுசக்தி எரிபொருள் சுழற்சியை பராமரிக்கும் உரிமையை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ள வேண்டும். 3வது, போர் இழப்பீடு. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல்களால் ஈரானுக்கு ஏற்பட்ட பில்லியன் கணக்கான டாலர் சேதங்களுக்கு நிதி இழப்பீடு வழங்கப்பட வேண்டும். இதுவே அந்த 3 நிபந்தனைகள் ஆகும். ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி கூறுகையில், அமெரிக்கர்களுடன் பேசுவது கசப்பான அனுபவம். அவர்கள் பேசிக்கொண்டே எங்களை தாக்குபவர்கள். இனி பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஈரானின் மறைந்த தலைவர் அலி கமேனிக்கு பிறகு அவரது மகன் முஜ்தபா கமேனி ஒரு புதிய தலைவராக உருவெடுத்துள்ளார். முஜ்தபா கமேனிக்கு பிராந்தியத்தின் மிக வலிமையான ஆயுதமேந்திய அமைப்பான ஹிஸ்புல்லா தன்னுடைய முழுமையான ஆதரவை வழங்கியுள்ளது. இஸ்ரேலிய அதிகாரிகள் ஈரானிய தலைவர்களை எலிகள் என்று எள்ளிநகையாடினாலும் முஜ்தபா கமேனியின் கீழ் ஈரான் முன்னெப்போதும் இல்லாத வகையில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்குள் ஊடுருவியிருந்த அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய உளவு அமைப்புகளை முஜ்தபா கமேனியின் அரசு அதிரடியாக முறியடித்துள்ளது. உளவு பார்த்தாக குற்றம்
சாட்டப்பட்டு 30 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இது ஈரானின் உள்நாட்டு பாதுகாப்பை மேலும் பலப்படுத்தியுள்ளது. யுத்தம் என்பது எல்லைகளை தாண்டி இப்போது சுற்றுலா மற்றும் ராஜேந்திர உறவுகளை பாதிக்க தொடங்கியுள்ளது. ஒரு காலத்தில் உலகின் சுற்றுலா மையமாக இருந்த துபாய் மற்றும் பக்ரைன் கடற்கரைகள் இன்று ஒரு சுற்றுலா பயணிகள் கூட இல்லாமல் வெறிச்சோடி கிடக்கின்றன. துபாய் விமான நிலையம் அருகே ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதால் KLM போன்ற சர்வதேச நிறுவனங்கள் விமான சேவைகளை ரத்து செய்துள்ளன. அமெரிக்க தளங்கள் உள்ள நாடுகள் ஈரானின் இலக்காக மாறியுள்ளதால் மக்கள் அந்த நாடுகளை விட்டு வெளியேறி வருகின்றார்கள். அடுத்து மேற்குலக நாடுகளில் ஒன்றான ஸ்பெயின் இஸ்ரேலிய தூதுவரை நீக்கி அதிரடி காட்டியுள்ளது. தனது வான்பரப்பை அமெரிக்கா பயன்படுத்தக்கூடாது என்று தடுத்ததன் மூலம் மேற்குலக கூட்டணியில் பெரிய விரிசலை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க ராணுவம் 8 வீரர்களை பலி கொடுத்துள்ளது. 140க்கும் மேற்பட்ட வீரர்கள் காயமடைந்துள்ளார்கள். இந்நிலையில் ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது ஹல்ஃபாப் சொன்னது போல் ஈரான் பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்று தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. யுத்தம் என்பது வெறும் ராணுவ வெற்றிகளை தாண்டி இப்போது சாமானிய மனிதனின் சமையலறை மற்றும் வாகன எரிபொருள் வரை வந்துவிட்டது. ஒரு பெரல் எண்ணெய் $200 வரை தொடும்போது இது உலக பொருளாதாரத்தின் இறுதி அத்தியாயமாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. மனிதாயமான இழப்புகள் ஒருபுறம், பொருளாதார சரிவு மறுபுறம் என்று உலகம் ஒரு இருண்ட காலத்தை நோக்கி தள்ளப்படுகின்றது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் பிடிவாதம் ஒருபுறம், ஈரானின் தளராத வேகம் மறுபுறம் என்று இந்த மகா யுத்தம் இன்னும் எத்தனை உயிர்களையும் நாடுகளையும் பழிவாங்கப் போகின்றது என்பது காலத்தின் கையில் மட்டும்தான் உள்ளது. இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.